இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நியாயத்தின் நீதியான தேவனாய் இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. இன்று எங்கள் ஜீவனையும் எங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் அன்பின் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. நான் பேச முடியாத, போரிட முடியாத இடங்களில் நீர் எனக்கு நியாயம் செய்யும் தேவனாய் இருக்கின்றீர். உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவனாகி என்னை காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கை கண்ணி நிறைந்ததாகவும் பயமில்லாததாகவும் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தயவாய் எங்கள் வாழ்வில் கனத்தையும் சமாதானத்தையும் களி கூறுதலையும் அளிப்பீர் என்று நம்புறப்பா. இன்று நியாயத்தை பெற்றுக்கொள்கின்றேன் என்று நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் முழுமையாக எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை தருவீர நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீர நம்புகிறப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் முற்றிலுமாய் அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.